குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நிறைய லாங்குவேஜஸ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, வாட்டெவர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. பட் ஸ்டடீஸ்க்காகன்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக படிப்புக்காக, ஸ்டடீஸ்க்காக, யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக அப்படின்னா தமிழில் ரொம்ப சேனல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் சேனல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மேபி ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் நாட்டில் நிறைய பேர் யூபிஎஸ்சி நெட்டு எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து நமக்கு யூஜிசி நெட்டுக்காக ஃபுல்லாக தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் டாபிக் வைஸு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைம் எடுத்து படித்து ஒரு டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை மெமரி பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம்லாம் இருக்கிறதில்ல. ஃப்ரெஷர்ஸ் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுறாங்க, கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க எக்ஸாமை. அதே வந்து கொஞ்சம் டீச்சிங்கில் இருக்கவங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 or 3 சப்ஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் எனஃப், அது பத்தாது. ஆனால் அவங்களுக்கு உட்காந்து படிக்க டைம் இருக்கிறது கிடையாது. அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது காமர்ஸில் யூனிட் 1 பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இதில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நம்ம மெயினாக 3 இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்க்க போகிறோம்: ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கு, யுஎன்சிடிஏடி. பட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்டிகுலராக நம்ம கவர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஎன்சிடிஏடி தான் மெயினாக கவர் பண்ண போகிறோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீடியோஸில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ யுஎன்சிடிஏடி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யுஎன்சிடிஏடி இஸ் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்னா by that heading itself, by the full form itself, we come to know that it is a conference related on development of something, on development of trade. So United Nations, different nations are united together and put a conference on motive of developing the trade, development and trade. So it is a permanent intergovernmental body. இது வந்து பார்த்திங்கன்னா permanent intergovernmental body. Sorry friends. Permanent intergovernmental body. It was established by United Nations General Assembly in 1964. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1964 by United Nations General Assembly. Its headquarters is at Geneva, Switzerland. And also it has office at New York and Addis Ababa. That is head office பார்த்தீங்கன்னா ஜெனவா, சுவிட்சர்லாண்ட் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் ஜெனவான்ற பிளேஸில் இருக்குது. அதோட ஆஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்லேயும் அடிஸ் அபாபாலேயும் இருக்குது. யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் யூனியன் நேஷனல் செக்ரட்டரியேட் டீலிங் வித் trade, investment and development issues. So it is a part of Union National Secretariat which is dealing with trade, investment and development. So it is now headed by Mukisha Kitui. Mukisha Kitui is the person, is the secretary of UNCTAD right now. Founder was founded by United Nations General Assembly. We already seen that. When it was founded பார்த்தீங்கன்னா on 30th December 1964. That is more than 55 years. Before 55 years it is formed. Parental organization பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஜென்ரல் அசம்பிளியும் யுனைடெட் நேஷனல் செக்ரட்டரியேட், இது ரெண்டுக்குள்ள எது இருந்தாலுமே இந்த பேரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்னால் இது ரெண்டுமே தான் யுஎன்சிடிஏடிக்கு. இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன ரீசனுக்காக இந்த யுஎன்சிடிஏடி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா promote
the development friendly integration of developing country in the economy. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த யுஎன்சிடிஏடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. எப்படி வந்து டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா த்ரூ த 3 key functions. By 3 key functions they are developing, that is providing a forum for intergovernmental deliberalization, undertaking research, policy analysis and data collection to inform these deliberalization. ஷார்ட்டாக இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா the essential purpose of instituting UNCTAD was to promote accelerated development of less developed region of the world by dealing properly with the problem of slow expansion of export, persistently increasing BOP deficit, burden of internal debts, etc., and confronting LDCs, that is ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரியோடைய ப்ராப்ளம் என்ன பிரச்சனை, எதுக்காக அது ஸ்லோவாக டெவலப் ஆகுது, லெஸ் டெவலப்டு கண்ட்ரி எது, அவங்கள என்ன பண்ணால் அவங்க தே வில் பிகேம் டெவலப்டு கண்ட்ரி, தே வில் டெவலப் தெம்செல்ஸ், இதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறது யுஎன்சிடிஏடி. இது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ த மெயின் function of UNCTAD is to promote international trade between developed and underdeveloped countries and to formulate principles and policies. Second என்னன்னு பார்த்தீங்கன்னா சில principles, policies, rules, regulations ஃப்ரேம் பண்ணாதான் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ to formulate the principles and policies concerning international trade and related problems of economic development. And third வந்து பார்த்தீங்கன்னா to make proposal for putting the said principles and policies into effect. So second என்ன பண்ணாங்க, they formulated the policies and principles. Third one, they are putting proposal to implement, to effect, to make it effect of the policies and principles what they framed, and to generally review and facilitate the coordination of activities of other institutions. So United Nations பார்த்தீங்கன்னா United Nation related to trade and development, economic development, cultural development, welfare, child education, women empowerment. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்கில் ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த யுஎன்சிடிஏடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேடு அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த யுனைடெட் நேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கோஆர்டினேட் பண்ணி போகிறது, அதர் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றதை பார்த்து கோஆர்டினேட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அண்ட் டு be available as a center for harmonious trade, smooth trade related policies of governments and the regional economic grouping. So they are responsible to act as a center for harmonious trade related policies of government as per Article 7 of Charter of United Nations. ஸோ ஸ்மூத்தாக ஒரு ட்ரேட் ரன் பண்ணுறதுக்கும் ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா இது ஒரு சென்டராக ஒரு regulated body மாதிரி it is acting as a regulated body to harmonious trade related policies. Basic principles. UNCTAD உடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா in 1964 at Geneva. இது at the time of action program priorities had been given to some principles. சில ஏரியாவுக்கு சில ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரையாரிட்டிஸ் வந்து based on some principles, some priorities has been given. ஸோ அது என்னெல்லாம் ப்ரின்சிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா the basic principles. First one, sovereign right of each member country. ஸோ எல்லா மெம்பர் கண்ட்ரியுமே to dispose of freely its nature resources in the interest of its development. ஸோ அதோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா they can dispose its natural resources in the interest of its development. அதோட டெவலப்மெண்ட்காக என்ன பண்ணலாம், it can dispose its natural resources well-being of its population. அவங்க பாப்புலேஷனுடைய
பீப்புள்ஸோடைய பெனிஃபிட்காக அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா லைக் பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி ஏதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா, சோர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா they can dispose it freely. Next, international economic and trade relations shall be on such principles of respect for sovereign equity of states, self-determination and non-interference in the international affairs of others. So international economic and trade relations shall be based on such principles as respect of sovereign equity of states. So everyone is equal. அந்த principle correct கண்டிப்பாக அங்கே இருக்கணும். No discrimination among member countries. There should not be any discrimination among the member countries. That is, I am the big country or small country. அந்த மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது on account of different in socio-economic system. And fourth என்னன்னு பார்த்தீங்கன்னா extension of preferential concessions. So extension of preferential concessions இருக்கணும். And fifth என்னன்னு பார்த்தீங்கன்னா greater market access for the product of less developed countries. So less developed countries உடைய ப்ராடக்ட்க்கு greater market access will be provided. Reduction in tariff and non-tariff restriction on trade. So tariff and non-tariff restrictions ஏதாவது இருந்ததுன்னா it will be reduced. Unconstrained flow of international aid. So internationally any help required means they should be ready to do. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா based on these principles they started their conference on first conference on 1964 at Geneva. Next என்னன்னு பார்த்திங்கன்னா who is the Secretary General of United Nations Conference on Trade and Development. ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே முக்கிஷா கிட்டோயி. ஸோ முக்கிஷா கிட்டோயி இஸ் த Secretary for UNCTAD. Following the recommended Secretary General after consultation with member states, the General Secretary confirmed Mukisha Kitoi of Kenya. அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா he belongs to Kenya as Secretary General of UNCTAD for further 4 years. For next 4 yearsக்கு அவர் தான் வந்து செக்ரட்டரியாக இருக்கணும். அவருடைய டென்யூர் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1st September 2017 and ending at 31st August. 31st Augustனா நெக்ஸ்ட்டு 4 years அவர் இருக்கணும் அப்படின்னா 2020 அவரோட டியூரேஷன் முடிஞ்சிருக்கணும். பட் டியூ டு திஸ் COVID-19 இந்த இயர் நடக்க வேண்டிய கான்ஃபரன்ஸும் இன்னும் நடக்கலை. அட் த சேம் டைம் அவர் தான் இப்போ வரைக்கும் செக்ரட்டரியாக இருக்கார். லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14 கான்ஃபரன்சஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 1964 ஜெனேவாவில் நடந்தது. நம்ம இந்தியாவில் கான்ஃபரன்ஸ் செகண்ட் கான்ஃபரன்ஸே நம்ம இந்தியாவில் தான் நடந்தது, நியூ டெல்லியில் 1968. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 4 years தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிகோ, 4th நைரோபி, 5th மணிலா, 6th பெல்கிரேட், 7th ஜெனீவா, 8th கார்டிஜெனா, 9th ஜோஹான்ஸ்பர்க், 10th பேங்காக், 11th சாஹபுலோ, 12th எக்கரா, 13th தோஹா, 14th நைரோபி. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா செகண்ட் கான்ஃபரன்சஸ் நியூ டெல்லியில் நடந்திருக்கு 1968. ஏன்னா இதை இந்தியாவில் எப்போ நடந்ததுன்னு கொஷின் வந்தால் செகண்ட் கான்ஃபரன்ஸ் 1968 டெல்லியில் நடந்தது. லாஸ்ட்டாக எப்போ கான்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா 2016 நைரோபி கென்யாவில் நடந்திருக்கு. அதுதான் 14th கான்ஃபரன்ஸ். கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா UNCTAD ஹேஸ் 195 member states and its headquarters is same Geneva, Switzerland. UNCTADல 40 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. biannual regular budget 138 million in core expenditure and 72 million in extra budget technical assistance funds. It is a member of United Nations Development Group. I already said United Nationல நிறைய பார்த்தீங்கன்னா groups நிறைய இருக்குது on different object. ஸோ அதில் it is also one of the member. There are non-governmental organizations participating in the activities of UNCTAD. So friends, என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இதில் கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம்.